நல்ல வேளையாக மலையை சீர்படுத்தி பாதையமைத்து வைத்திருந்தார்கள். வெந்நீர் அபிஷேகம் இன்னும் சிறிது நேரத்தில் தொடங்கி விடுவார்கள் என்பதால் நடையில் வேகம் கூட்டினோம். நீண்டு கொண்டே சென்ற படிகள் முடிவுக்கு வந்தது. மலை மேல் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு நமது குழு வந்தாகிற்று. கோயில் மிக பழமை வாய்ந்ததாக இருந்தது. கோயிலுக்குள் சென்றோம். கோயிலின் மூல சன்னிதானத்தில் இருந்த லிங்கத்திற்கு எந்த ஒரு அலங்காரமும் செய்யவில்லை என்பது பார்க்கும்போது தெரிந்தது. கோயிலில் ஆட்கள் நடமாட்டம் இல்லாமல் இருந்தது. திடீரென ஓரிடத்தில் இருந்து வௌவால்கள் பறந்து வந்தன. ஒரு பெரும் கூட்டமாக வௌவால்கள் அங்கும் இங்குமாக பறந்து கொண்டிருந்தது நமது குழுவுக்கு பயத்தை ஏற்படுத்தியது. கோயில் வளாகத்தில் இருந்த வில்வ மரத்தில் குழந்தை வரம் வேண்டி பக்தர்கள் தொட்டில் கட்டி வைத்திருப்பதை பார்க்க முடிந்தது. கோயிலின் கட்டுமானத்தை பார்க்கின்ற போது கோயில் கட்டி முடிக்க பல வருட காலங்கள் எடுத்திருக்க வேண்டும். யாரும் இல்லாத கோயிலில் நாம் என்ன செய்வதென்று வெளியே வந்து பார்த்தோம். இந்த தேவிகாபுரம் கிராமத்தின் இயற்கை அரவணைப்பு நம்மை குதூகலப்படுத்தியது. அப்போதுதான் கோயிலின் பூசாரி கோயிலுக்கு வருவதை நாம் பார்த்தோம். உடனே நேரத்தை பார்த்தால் நாம் இங்கு வர சொன்ன நேரத்திற்கு முன்னதாகவே வந்துவிட்டோம் என்பது எங்களுக்கு புரிந்தது. நமது குழுவிடம் காத்திருக்குமாறு கூறிவிட்டு வெந்நீர் அபிஷேகத்துக்கான வேலைகளை செய்யத் தொடங்கினார். ஒரு சிறிய அடுப்பில் விறகுகளை வைத்தார். ஒரு குடத்தில் நீர் நிரப்பி அடுப்பில் வைத்தார். விறகுகளை பற்ற வைத்தார். தீ கொஞ்சம் கொஞ்சமாக எரிய ஆரம்பித்தது. நன்றாக கொதித்த நீரைத்தான் அபிஷேகத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்பதால் இன்னும் சிறிது நேரம் கழித்துத்தான் அபிஷேகம் செய்வார்கள். இப்படி வெந்நீரில் அபிஷேகம் செய்வதற்கான காரணத்தை பூசாரி குருபிரசாதிடம் கேட்டோம். வருடத்திற்கு ஒரு முறை வரும் சூரிய சந்திர கிரகணங்கள் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையூறாக இருந்ததால் இதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அஷ்டநாகங்களை அழித்துவிட முடிவு செய்கிறார்கள். ஆனால் சிவன் அஷ்டநாகங்களை காக்க பூமியில் தோன்றுகிறார். அந்த இடத்தில்தான் இப்போது இந்த கோயில் அமைந்திருப்பதாக தகவல் சொல்கிறார் கோயில் பூசாரி. பல ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம கிரகத்தில் பார்த்திங்கன்னா பூமி அப்படின்ற இந்த கிரகத்துக்கு இடைப்பட்ட கேப்பில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நவகிரகங்களுடைய கோள்களில் ராகு கேது அப்படின்ற கோள்கள் இணைக்கப்படுறது. அந்த ராகு கேது அப்படின்ற கிரகங்கள் பார்த்திங்கன்னா சூரியனையும் சந்திரனையும் மறைக்கக்கூடிய காலகட்டம் தான் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அப்படின்றது சொல்லப்படுறது. வருஷத்துக்கு ஒரு முறை சூரிய கிரகணமும் வருஷத்துக்கு ஒரு முறை சந்திர கிரகணமும் ஏற்படுறது பூமியில் வழக்கம். இந்த பூமியினுடைய சுழற்சி காலகட்டங்களில் வரக்கூடிய இந்த கிரகணத்தில் அஷ்டநாகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த பூமிக்கு சுவாமி வந்தார் அப்படின்றது ஒரு அடிப்படையாக சொல்லப்படுறது. ஸோ இந்த காலகட்டங்களுக்கு ஏன் எதுக்காக சுவாமி அஷ்டநாகங்களுக்காக இந்த பூமிக்கு வந்தார் அப்படின்னா, இந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஏற்படுறது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒரு இடையூறாக சொல்லப்பட்டது. ஸோ இந்த இடையூரை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா சூரியனும் சந்திரனும் ஒரு விஷயம் செய்கிறாங்க. இப்போ இந்த அஷ்டநாகங்களை அழிச்சுட்டா சூரியனும் சந்திரனும் இந்த பூமியில் எந்த ஒரு விஷவாயுக்களும் இல்லாமல் நிம்மதியாக இந்த ஜீவராசிகளை நம்ம வாழ வைக்கலாம் அப்படின்றதுக்காக சூரியனும் சந்திரனும் ஒரு முடிவு பண்ணுறாங்க. அப்போ இந்த அஷ்டநாகங்கள் போயிட்டு நேராக சுவாமிகிட்ட போய் முறையிடுறாங்க. நாங்கள் இது போல் அந்த பூமியில் இருக்கிறதுனால எங்களை அழிச்சிட்டா சூரியனும் சந்திரனும் நிம்மதியாக அந்த பூமியில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க
அதுக்காக எங்களை நீங்கள் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் சிவன்கிட்ட போய் முறையிடும்போது சுவாமி வந்து இந்த பூமிக்கு நேரடியாக வந்து இந்த இடத்துல வந்துட்டார் அப்படின்றதா ஒரு வரலாறு காலகட்டங்களில் சொல்லப்படுறது. இந்த காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் தோன்றிய சிவன் சில காலங்களில் இங்கிருந்து மறைந்து விட்டார். அதற்கு பின்பு ஒரு வேடன் சிவன் இருந்த இடத்தில் வளர்ந்திருந்த மரத்தை வெட்ட அதிலிருந்து சிவன் இரத்தமும் சீலுமாக வெளிப்படுகிறார். அதை பார்த்த வேடுவன் அந்த இடத்திலேயே இறந்து விடுகிறார். வேடுவன் இறந்து சில நாட்களில் அப்போது ஆட்சி செய்த மன்னருக்கு சிவன் அசரீரி மூலமாக தனக்கு கோயில் கட்டுமாறு உத்தரவு போடுகிறார். கோயில் கட்டப்படுகிறது. ஆனால் மூல சன்னிதானத்தில் சாமி சிலை என்று ஒன்று இல்லாமல் இருந்திருக்கிறது. அப்போது சிவன் எழுந்தருளி காட்சி தந்து தன்னுடைய மேனி புண்ணாகி இருக்கிறது, அதற்கு நெய் தடவி வெந்நீரில் அபிஷேகம் செய்தால் இங்கிருந்து வருபவர்களின் பிரச்சனையை சரி செய்வதாக சொல்லி இருக்கிறார். அன்றிலிருந்துதான் இங்கு வெந்நீர் அபிஷேகம் நடைமுறையில் வந்திருப்பதாக சொல்கிறார் குரு பிரசாத். சிவனுக்கு வெந்நீர் அபிஷேகம் செய்வதற்கான வெந்நீர் எந்த கொதிநிலையில் இருக்கிறது என்பதை கோயில் பூசாரி பார்த்து கொண்டிருந்தார். போதுமான அளவு சூடாகி இருப்பதை உறுதி செய்து கொண்ட அவர் அடுத்து அபிஷேகத்திற்கான ஏற்பாடுகளை செய்யத் தொடங்கினார். வெந்நீர் அபிஷேகம் செய்வதற்கான கொதிநிலையை பெற்ற நீரை மூல சன்னிதானத்திற்கு எடுத்துச் செல்கிறார் பூசாரி குரு பிரசாத். இப்போது நெய் தடவப்படுகிறது, வெந்நீர் ஊற்றப்படுகிறது. இதுவரை இப்படி ஒரு சம்பிரதாய சடங்கை பார்த்திருக்க முடியாது. வழிந்தோடும் அபிஷேக நீரை மக்கள் பிடித்து செல்வார்களாம். அப்படி பிடித்துச் செல்லப்படும் நீர் உடல் நோய்களுக்கு மருந்தாக பயன்படுவதாக சொல்கிறார் பூசாரி. முதல் முறையாக இந்த கோயிலை பற்றி கேள்விப்பட்டு வந்த ஒரு ஜோதிடர்தான் அதை ஆராய்ந்து சொன்னாராம். வெந்நீர் அபிஷேகம் செய்த நீர் புற்றுநோய்களுக்கு மருந்தாகவும் பயன்பட்டிருப்பது பல சான்றுகள் இருப்பதாக குரு பிரசாத் நம்மிடம் கூறினார். கோயம்புத்தூரில் இருந்து வந்த ஒரு பெண்ணுக்கு புற்றுநோய் இருந்திருக்கிறது. அவருடைய கணவர் இந்த அபிஷேக நீரை பற்றி கேள்விப்பட்டு நீர் எடுத்து அவருடைய மனைவிக்கு கொடுத்திருக்கிறார். மருத்துவர்களே மிரண்டு போகின்ற அளவிற்கு அவருக்கு புற்றுநோயின் தாக்கம் குறைந்து கொண்டே வந்ததாக அதிசயிக்கிறார். ராஜகோபால் என்பவர் இந்த கோயிலுக்கு பல வருடங்களாக வருபவர். ஒரு சில வருடங்களுக்கு முன் வயிற்று பிரச்சனை இருந்ததாகவும் இந்த தீர்த்தத்தை அருந்தியதால் அந்த பிரச்சனை தீர்ந்ததாகவும் கூறுகிறார். இப்போது சிவனுக்கு வெந்நீர் அபிஷேகம் முடிந்தது. குரு பிரசாத் மந்திரங்களை ஓதிக்கொண்டிருந்தார். அடுத்ததாக சிலை அலங்காரத்திற்காக திரை போட்டு கருவறையை மறைத்தார். அதற்குள் ஆள் அரவமில்லாத கோவில் ஆட்கள் நிறைந்த கோயிலாக மாறியிருந்தது. தோல் நோய்கள், புற்றுநோய்களுக்கு மருந்தாகும் அபிஷேக நீரை நம்முடைய குழுவும் எடுத்துக்கொண்டது. அபிஷேக நீருக்காக மட்டுமல்ல, சிறந்த தோஷ நிவர்த்தி ஸ்தலமாகவும் இக்கோயில் இருப்பதாக சொல்கிறார் குரு பிரசாத். அலங்காரம் செய்யப்பட்ட சிவன் அழகு சொரூபமாக நமக்கு காட்சி கொடுத்து கொண்டிருந்தார். நாம் அங்கிருந்து விடைபெற்றோம்.